திரு சிதம்பரம் சென்னையில் இருக்கிறார் திரு ராமசாமி. அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. பொதுவா தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கோட்டையில் வந்து வெங்கையா நாயுடு ரிவ்யூ மீட்டிங் நடக்கிறார். அந்த அதிகாரம் ஒரு அமைச்சருக்கு உண்டா? இங்க வந்து ரெவியூ மீட்டிங் நடத்தினார். செகண்ட் இந்த தமிழ்நாட்டை தன் கைவசப்படுத்தணும்னு பிஜேபி நினைக்குது. பிஜேபிக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய நபர் என்றால் முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் தான். அவர்களை இது வந்து சிபிஐ நடத்திருக்கு. மத்திய அமைப்பு எதுவும் மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு நடத்தல, சிபிஐ நடத்திருக்கு. அப்படிங்கும்போது இது மத்திய அரசாங்கத்துடைய சதி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சதின்னு சொல்ல முடியுமா? சிபிஐ தொடர்ந்து என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். பல வழக்கு சிபிஐக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தொடர்பே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது சார். ஆனா இதே மாதிரி உங்களுடைய ஆட்சி காலத்துல சிபிஐ நடந்த போது சிபிஐக்கும் காங்கிரஸ் தொடர்பு இல்லைன்னு சொல்றாங்களே சார், அது எப்படி சார்? இப்ப அங்கே சோதனை நடக்குது. சோதனையில என்ன கிடைக்குது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுல பண்ணணும். இப்ப சும்மா ரைடு நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா தமிழகத்துல தொடர்ந்து இந்த மாதிரியான ஐடி ரைட், சிபிஐ ரைட் நடந்துட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் தமிழகத்துல தொடர்ந்து இந்த மாதிரி தமிழகத்துல அமைச்சர்களை தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய முக்கிய உறுப்பினர் ப. சிதம்பரம் வீட்டில் இன்னைக்கு ரைட் நடந்துட்டு இருக்கு. இதற்கு பாஜகவினுடைய சதிதான் காரணம் என்று நீங்க சொல்ல போறீங்களா? நிச்சயமா சிபிஐ தான் இதுக்கு. சிபிஐ இங்க அனுப்பி வச்சு பண்றதுக்கு பிஜேபி தான் காரணம், வேற யாரும் கிடையாது. சிபிஐ பாஜக அரசு கட்டுப்படுத்துது அப்படின்னா முந்தைய ஆட்சியில சிபிஐ காங்கிரஸ் கண்ட்ரோல் பண்ணிச்சா? நீங்க வந்து முந்தைய ஆட்சி இப்ப இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. இன்னைக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். கூடிய விரைவில் அவங்க வெளியே வந்துடுவாங்க அதிகாரிகள்லாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. எந்த விதமான தவறுதலான ஆவணங்களோ ரெக்கார்டோ எதுக்கும் இருக்காது. அவர் வந்து எந்த தவறு அவரை வேணும்னு இந்த மாதிரி ஒரு நிலைக்கு மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து சதி செஞ்சு இந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்திட்டாங்க. இன்னைக்கு வந்து டெல்லியில சிபிஐ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது இதெல்லாம் ஒரு முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லி தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். அந்த டைமில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து எதை நோக்கி சொல்கிறாங்க? அப்போ even when you were there at the helm, even when Congress was there as the ruling party, that time you are saying you had no link with the CBI. The Congress leadership at the center had no link with the CBI agency. Now how can you say that the CBI is linked with the government? With the BJP. இது என்னங்க, இது வந்து நல்லா நமக்கு தெரியுது. முழுமையா சிபிஐங்கிற நிறுவனம் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அது வந்து தனியாக ஒன்றும் இயங்கலை, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. மோடி அவர்களுடைய தலைமையின் கீழே தான் இருக்குது. அவங்க என்ன மாதிரி இவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்களோ செய்வாங்க. அதுக்குள்ள லீகலாக போய் குற்றவாளின்னு புருவுக்கு வந்துச்சுன்னா அதில் எங்களுக்கு ஆட்சேபனே இல்லை. இது சும்மா அரசியல் ரீதியாக பழி வாங்கிறதுக்கு நினைக்கிறத எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? ஏற்றுக்கவே முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.